1 அனைவருக்கும் இனிய சித்திரை நல்வாழ்த்துக்கள். காலை உணவுக்கு 2 இட்லி சட்னி. எனக்கு வெள்ளம் நிறைய போடணும், சரியாம்மா? Hey guys, welcome back to my channel Tarika Vlogs. இன்னைக்கு சித்திரை 1 அனைவருக்கும் இனிய சித்திரை நல்வாழ்த்துக்கள். காலையில எழுந்து கனிகளையும் பூகளையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு டேவையே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நான் தலைலாம் குளிச்சுட்டு வந்துட்டேன். எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டேன். அம்மா வந்து வீடு மாப்பிங் போடுறாங்க, அக்கா வந்து சமைச்சிட்டு இருக்காங்க, நான் வெட்டியாக வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்றது நம்ம கவர் பண்ணலாம். இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப். ஆக்சுவலி நான் எதுலேயும் ஈடுபட மாட்டேன், பட் ஸ்டில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். சகோதரி ஹாய், என்னென்ன வேலை முடிச்சிருக்கீங்க? எத்தனை மணிக்கு எழுந்தீங்க? 5 மணிக்கு எழுந்தேன். 1/4 மணி நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தேன். அது நம்மளோட வழக்கத்துல வந்து அதுக்கப்புறம் வந்து என் பொம்மாளி குட்டியோட ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஓடிச்சு. 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு போய் வாசல் கழுவிட்டு 6 மணி ஆயிடுச்சு. வாசல் இல்ல 10 நிமிஷத்துல கழுவிட்டேன். பச்சரிசி ஊற வச்சிருக்கேன், கோலம் போட போறேன். பச்சரிசி மாவுல தான் வந்து போட போறேன். குப்பை தொட்டி. சரி விடு, அது எல்லா வீட்லயும் இருக்கிறது தான். அடுத்து மாங்காய் அடுத்து வந்து பருப்பு வேக வச்சேன், அரிசி வேக வச்சு சாதம் வடிச்சிட்டேன். இப்ப வந்து பருப்பு வேக வச்சு சாம்பார் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து என்னது பாயாசமா? பாயாசத்துக்கு ஒரு பருப்பு வேக வச்சு சாம்பார் முடிஞ்சிருச்சு. பருப்பு மட்டும் தான் ஊத்த போறேன். பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டேன். அது வந்து இப்ப அடுத்து பொரியல். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இது பாயாசம் கம்ப்ளீட். தாளிச்சுட்டா போதும் முந்திரி போட்டு. நான் வந்துட்டேன்னு யாரோ வந்துட்டாங்கப்பா. யாரோ எங்க யாராது? நமக்கு வயிற்று வலி தாங்க முடியவில்லை. இன்றுன்னு பார்த்து எனக்கு வயிற்று வலி வந்து விட்டது. ஆமா, அதனால என் சகோதரிக்கு என்னால உதவிக்கரம் புரிய முடியல, நீட்ட முடியல. அதுக்கு பதில் இவர் நீட்டாராம். கொடுக்குறேன். கீழே மட்டும் துப்புனா குத்திடுவேன். எடுத்துட்டு போ. மாங்காய் சாப்பிடும் முதல் பைரவர். பைரவர்லாம் கிடையாது, என் குழந்தை. சரி சரி சாப்பிடு. இது வந்து மாங்காய் பச்சடி பண்ண போறேன். மிளகாத்தூள் வெல்லம் போட்டு மாம் பச்சடி. புது கத்தியா இருந்ததுன்னா போட்டு தள்ளி இருக்கும். சரி, அடுத்து எங்க வீட்டோட முக்கியமான ஆளு என்ன பண்றாங்கன்றத அவங்கள கவர் பண்ணுவோம். எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. பைரவி சாப்பிடுது மாங்காய், எங்க அக்கா மாங்காய் பச்சடிக்கு ரெடி பண்றா. அடுத்து என் தாயார் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலையை மட்டும் நாங்க எங்க அம்மா தலையில கட்டிடுவோம். என்ன வந்து தொடங்கி சொல்லுவாங்க, அந்த வேலை நான் தான். இப்போ நம்மளோட தலையாய கடமையான சாப்பாடு உண்ணும் சமயம் வந்து விட்டது. மற்றவங்களாம் முடிச்சிட்டாங்க, நான் மட்டும் தான் வந்து லேட்டாக இருந்த காரணத்தால் இன்னும் சாப்பிடல. ஸோ இப்போ நான் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கெலாம் இங்கே எதுவுமே இல்லை. எப்பயும் போல் மேண்டேட்ரி இட்லி சட்னி, அதாவது தக்காளி சட்னி. இதுதான் இன்னைக்கு காலை உணவு எனக்கு. இங்க வந்து பொங்கல், வெண்பொங்கல் கொதித்து கொண்டிருக்கின்றது. இது வந்து எனக்கு பிடிச்ச நறுமணம் வருதுன்னு ஓடி வந்தேன் நான் கிச்சனுக்கு. உருளைக்கிழங்கு, மாங்காய் என்ன இன்னும் பச்சடி செய்யலையா? திஸ் இஸ் மணம் மணக்கும் சாம்பார், மணம் மணக்கும் மசால் வடை. இது வந்து வடைக்கு இது நாங்க தலு சாதம் போடுவோம்ல, அது. எங்க வீட்டுல வந்து நான்வெஜ் கிடையாது. எப்பயுமே எந்த ஃபங்க்ஷனுக்குமே நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எந்த தெய்வத்துக்குமே எனக்கு தெரிஞ்ச நான்வெஜ் பிடிக்காது. இல்ல, நான்வெஜ் இருக்கு. கருவாடு அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும், கருமாரி அம்மனுக்கு மட்டும், அதுக்கப்புறம் மாட்டு பொங்கலுக்கு. பட் ஆனா நாங்க பண்றது கிடையாது. அம்மா வந்து நல்ல நாள் அதுவுமா தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. முன்னாடி நாளே பார்த்து வைக்கணுன்ற கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாது. வேலை வாங்குவாங்க. என்ன வேலை அப்படின்னா, இந்த வாஷிங் மிஷின்ல வந்து போர்வை இதெல்லாம் துவைச்சிருவாங்க. தீட்டு பட்டது, இது பட்டது, அது பட்டதுன்ட்டு. இது என்னோட வேலை. கொஞ்சம் பாத்திரம் இருக்கு சிங்க்ல, அதை நான் தேய்க்க வேண்டிய வேலை என்னோட கடமை. பல நாளாக லீவ்ல இருக்குது. இப்ப சர்வீஸ்ல இருந்து வெளியில வருது. சிறிதாக நல்லா ஓடுதான்னு பாக்கணும். யாரு அது வெளியில தும்புறதுப்பா? என்ன எல்லாம் ரொம்ப விறுவிறுத்து போய் வேலை பாக்குறீங்க போல. சித்திரைனாலே வேர்வைதானே. பங்குனியில பல்ல காட்டும் வெயிலு, சித்திரையில மண்டைய. ஃபர்ஸ்ட் தான் நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், பங்குனி பல்ல கிட்டும். அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க, பங்குனியில பல்லும் கிட்டாது ஒன்னும் கிட்டாது, பல்ல காட்டும் சூரிய பகவான் அப்படின்ட்டு. உனக்கு எம்பிட்ட பெரிய கிச்சனை கொடுத்தா, செட்டிநாடு கிச்சனை கொடுத்தா கூட உனக்கு பத்தாதுடி.
எனக்குன்னு இல்ல, எல்லாருமே எவ்வளவு இடம் கிடைச்சாலும் அப்படியே வந்து கடை பரப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன டங்கு ரோல் ஆகுது. கடை பரப்பிக்கொண்டே அவ்வளவுதான். இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து வடை சுடு. இதுதான் எங்க வீட்டு வடை சட்டி. டிமார்ட்ல எவ்வளவு தேய்ச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுது. தெரியல, இந்த டிமார்ட் பாத்திரம் நிறைய பேர் வீடியோல கூட பார்த்தேன். இதே மாதிரிதான் இருக்கு. இதுக்கு எதனா சொல்யூஷன் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. நான் எவ்வளவு போட்டு புதுசா வந்து அதை விட என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஒரு நாள் பண்ணாரு பாரு, கோல கூத்து போட்டு தேய் அப்படின்னு ஒரு மொத்த எனர்ஜியுமே போட்டு செய்யறான். நான் கடுப்பாயிட்டேன், வச்சு பொலடா போகாதுடான்ட்டேன். அப்புறம் அவனே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதான் என்ன நீயே பட்டு திருந்தணுன்ற மாதிரி நீயே பண்ணிக்கோன்னு விட்டுட்டேன் நானு. அப்புறம் விட்டு ஓடிடுச்சு. காமெடி பேசு. எங்க மம்மி வந்து பூஜை வேலை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம்மா, காலைல வந்து குளிச்சு நான் சொன்னேன்ல, வீட்டெல்லாம் மொழிவிட்டு குளிச்சுட்டு என் பூஜை மறந்துட்டேன் நான் சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால இப்போ பூஜையை முடிச்சுட்டேன்னா பசங்க ரெடியாக வச்சுக்கிறாங்க சமையல் பண்ணி, அப்படியே சாமி கும்பிட வேண்டியதுதான். காலையில எழுந்து கனி காணுதல பார்த்து முடிச்சதும் பூஜை அறையில கொண்டு வந்து வச்சிடணும். ஆமா, இந்த இது கனி காணுதல். கணக்கு எங்க அம்மா வாயில வராது, சரி விடு, அதான் வரல. எனக்கு நான் சொல்லி காலம் மாறி என்ன வந்து மிரட்டுற நிலைமை ஆகி போச்சு. எங்க அம்மா பாருங்களேன், சாணம் வைக்கிற இடத்துல போயிட்டு பாயாசத்தை ஊத்துறாங்க. காய் எடுப்பா. ஆமா, என்னைய டென்ஷன் படுத்துறதுன்னே இருக்காங்க. அப்படி இல்லை, எந்த ஒரு விஷயமா இப்படி செய்யாத அப்படி செய்யாத இப்படி செய்யாத நான் சொல்லி கொடுத்த காலம் போயிடுச்சு. இப்போ என்ன வந்து மிரட்டுது, இங்க வை அங்க வை. காலம் பாரு எப்படி மாறி இருக்கு தாயி. பாயாசம் வந்து கொஞ்சம் தண்ணியா வச்சு விட்டேன். ஆமா, அதனால பால் நிறைய பால் தான் இருக்கு. அதனால அது இருக்கு. எவ்வளவு பெரிய முடிப்பு பாயாசத்துல. அப்படியா? ஜீரக சம்பால பால் ஊத்தி வெள்ளை பொங்கல் உப்பு போட்டு வெண்பொங்கல். ஆமா, அப்படியே வடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, அதுலயே வெந்துரும். இது எனக்கு நான் இப்ப ரீசன்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டேன். 1.5 அழாக்கு. 1.5 அழாக்கா? ஓகே, ஒரு அழாக்கு போட்டு இப்ப இதுல வந்து நடுவுல வந்து வரணும், குறவா இருக்கக்கூடாது. சரி இதுக்குள்ள வந்து நாங்க தயிரும் வெல்லம் வாழைப்பழம் ஆட் பண்ணிப்போம். செம்ம டேஸ்டா இருக்கும். எனக்கு வெல்லம் நிறைய போடணும். சரியாம்மா? வெல்லம் நிறைய எடுத்து வந்திருக்கேன். வெரி குட். இந்த பால்ல மட்டும் கொஞ்சம் தானே தண்ணி ஊத்துறேன். அப்பா அவங்களே ஊத்தி கொண்டு வராங்க வண்டி. எக்கச்சக்கமான தண்ணியா இருக்குதுப்பா. அங்க வாங்குனீங்க அந்த அதுல காய்ச்சவே இல்லையா? நீ தானே காய்ச்சன. ஏன்னா அங்க அது சொசைட்டில பண்றதுனால ஒரு மிஷின் வச்சு கீக்ல சவுண்ட் வருது. போடுமா அம்மா? அது பேர் என்ன? எங்க வச்சிருக்கீங்க? வெல்லம் எல்லாத்தையும் போடு. இப்படிதான் செய்யணும் எல்லாத்தையும். இந்த மாதிரி தான் செய்வாங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இதுதான் பிடிக்கும் ஆத்தாளுக்கு. இப்பெல்லாம் சக்கரை பொங்கல் வைக்கிறாங்க. அதுக்கு முன்ன சக்கரை பொங்கல்லாம் கிடையாது. நம்ம வீட்டு வழக்கம் இல்ல, நிறைய பேர் வழக்கம் சக்கரை பொங்கல் இருக்கு. இந்த பொங்கல் தான்பா எங்க அம்மா வீட்லயும் சரி, எங்க மாமியார் வீட்லயும் சரி. இதுதான். அப்புறம் இது சுத்தி வந்து 5 வடை. பட்ட 5 வச்சிட்டியாமா? வச்சிட்டேன்பா. எங்க நாலா இருக்கு? கேப் கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணு. பண்றேன். அந்தாண்ட கேப்பா இருக்கு. இது இந்தாண்ட. வெரி குட். அப்படிதான் வைப்பேன். இது பாத்தீங்கன்னா மாங்காய் அல்வா மாதிரியே இருக்குது, ஆனா மாங்காய் அல்வா கிடையாது. இது வந்து பச்சடி. சாமிக்கு சாம்பார். பக்கத்துல எல்லா இலையிலயும் வந்து வடி சாதம் தான் வைப்போம். வச்சுட்டு கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார். அதையுமே பச்சை அரிசி தான் செய்யணும். ஆமா, இது வந்து மாங்காய் பச்சடி. என்ன போட்டு செஞ்சிருக்கேன்னா மிளகாய் தூளும் வெல்லமும் சேர்த்து மாங்காய் போட்டு வேக. ஆக்சுவலி ரசத்துல வந்து வேப்பம்பூ வர போட்டு ஒரு சின்ன கிண்ணத்துல வைப்பாங்க. அது எங்க அக்காவுக்கு நாக்கு தள்ளி போச்சுன்றதுனால அதை வைக்கல. வேப்பம்பூ அதுக்கு பதில் நான் சாம்பார்ல போட்டுட்டேன். சாமி வெளியில இருந்து கூட்டிட்டு வாங்க. கும்பிட்டு வரலாம். எல்லாத்துலயும் வடை வச்சாச்சு, பாயாசம் வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு. கற்பூரம் எடுறா. ஓகே. ஏதாவது பூஜை நாள் அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்து மேண்டேட்ரி சமையல் இது மட்டும்தான்.
தள்ளு சாதம் போடுவோம். அப்புறம் வந்து சாதாரண சாப்பாடு, சாம்பார், வடை, பாயாசம், உருளைக்கிழங்கு பொரியல். ஆனால் இந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு மட்டும் வேப்பம்பூலாம் போட்டு, அதாவது அந்த அரிசுவையும் கலந்த மாதிரி சாப்பாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எங்கள் அக்கா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, அவள் சிங்கிள் ஹேண்டாக செய்கிறதுனால. அதனால அது எதுவுமே அவள் செய்யலை. ஓரளவுக்கு பாதி சுவை மட்டும் இருக்கிற மாதிரி செஞ்சுட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இப்போல்லாம் இந்த தலு சாதம் தான். அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப், சாமி கும்பிடும் போது வந்து எப்பயுமே வெறும் தலையில் உட்காந்து கும்பிடக்கூடாது. இதனால் துணி இல்லை மண்ணவட்டை மேலே தான் வந்து உட்காந்து கும்பிடணும். ரொம்ப கொடூர குரங்கு மாதிரி இருப்பேன், பரவாயில்ல. ஆனால் இதுதான் வந்து பூஜை பண்ணதுக்கான அடையாளங்கள். இப்போ வந்து காக்காய்க்கு சோறு வச்சுட்டு நம்ம சாப்பிட போறோம். எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் எங்க அப்பாவோட வழக்கம், எல்லா இலையும் அசைச்சிட்டு கொஞ்சம் 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 எல்லாத்துல இருந்தும் சாப்பாடு எடுத்துட்டு, அப்புறம் மெயின் தலு சோத்துல இருந்து ஒரு வடையை எடுத்துருவாங்க. இந்த காக்கா பயலுக்கெல்லாம் சோறு வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பாடே சாப்பிடணும். எங்கள் அம்மா அது வரைக்கும் அதில் கை வைக்கவே விட மாட்டாங்க. எங்கள் அம்மா அப்படிக்கா சோறு எடுத்துகிட்டு போனோடனே நான் இப்படிக்கா எங்களுக்கான சோறெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி ஹால் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என் பசியை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பயபில்ல சீக்கிரமாக சாப்பிட்டாப்ல. அந்த தலு சாதத்தை எப்பயுமே எங்கள் அம்மா தான் எங்களுக்கு பிசைஞ்சு கொடுப்பாங்க. அது கொடுத்தாதான் எனக்கு வந்து மன நிறைவாக இருக்கும். கொடுமா இதை வந்து இப்போ நான் சாப்பிட்டு விடுவேன். பைமா என்ன வேணும் உனக்கு? வேணுமா? தர முடியாது. இது நான் சாப்பிட போறேன். செம சூப்பரா இருக்கு. பை பொண்ணு என்னையே பார்த்துங்க. பை பொண்ணு நான் என்ன சாப்பிட்றேன்னு அது இதெல்லாம் சாப்பிடாது, அதுக்கு தெரியாது. பாவம் மூக்குல வந்து வாசனை மட்டும் வருது அதுக்கு. எப்பவுமே என் சின்ன பொண்ணு தலு சாதம் சாப்பிட மாட்டான். நானும் என் புருஷனும் சொல்லி கிடப்போம், கொஞ்சோண்டு சாப்பிட்றா, சாமி சாப்பிட்றது கொஞ்சோண்டு சாப்பிட்றான்னு. இப்போ அன்பா அதுவே கேட்டு வாங்கி சாப்பிடுது. காலம் மாறிடுச்சு, அதுக்கு இன்ட்ரெஸ்டே தெரியாது அதுக்கு. அப்புறம் சாப்பிட்டு பழகின பாரு. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, சின்ன வயசுல இந்த கூழு இதெல்லாம் வந்து நான் பெரிய பிரிஸ்டீஜ்னு நினைச்சுன்னு இருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் அதை சாப்பிடும் போதுதான் தெரியுது ஆரம்பிச்சது அது வந்து தேனாமிரதம் அப்படின்ட்டு. பைக்கு வேற நாக்கு ஊறுதாமா, உட்காந்து கிடக்குது குழந்தை. குடிப்பாலாம் என்னன்னு தெரியல. பயோ பெரவி இந்தா இது போதும். இந்த இலைச்சோரை சாப்பிட்டாலே போதும், எனக்கு வயிறு ஃபுல்லாயிரும். திட்டமா சாப்பிட்டு எழுந்துட வேண்டியதுதான். அவ்வளவுதான், இதோட எங்களோட நியூ இயர் vlog முடியுது. இதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் இல்லை ரெஸ்ட் எடுத்துட்டு, அதோட ஈவினிங் வந்து எந்த வேலையும் இல்லை, மறுபடியும் இதே சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை இப்படியே இதே முடிவடைகின்றது. இது மட்டும் எனக்கு லாஸ்ட்ல டங்கு ட்விஸ்ட் ஆகுது, குளருது. அதுக்கப்புறமேட்டு வந்து அம்மாவும் அக்காவும் கோவில் போயிட்டு வருவாங்க. ஓகே, டாடா பாய். வேற ஒரு vlogல இணைவோம்.